ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை தமிழ். நாம் இன்றைக்கி குடல் பிறவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நம்ம கழுவி வச்ச குடலையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடலாம். பக்கத்தில் ஒரு வடச்சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இதை ஆறவும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் குடலை. இப்போ ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த குடலை மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளியிலே குடலை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நம்ம வதக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி இதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம குடல் வேக வச்ச தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் தண்ணியிலே. இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், சுவையான டேஸ்டான குடல் கிரேவி ரெடி. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை அமர்த்திடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கோதை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.